லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜாஃபர் சாதிக் வழக்கில் திடீர் திருப்பம். அவர் செய்ததற்கு ஆதாரம் எங்கே? NCBயை அலறவிட்ட நீதிமன்றம். அம்பலப்பட்ட சார்ஜ் ஷீட் ரகசியம். தலைநகர் டெல்லியில் போதைப் பொருள் தடுப்பு காவல்துறை மற்றும் டெல்லி சிறப்பு காவல்துறை சார்பில் நடைபெற்ற சோதனையில் கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 50 கிலோ ரசாயன வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கடந்த 3 ஆண்டுகளில் 3500 கிலோ போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மொத்த மதிப்பு சுமார் 2000 கோடி எனவும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதோ திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராகவும் இருந்த ஜாஃபர் சாதிக் தான் என்பது தெரிய வந்தது. மேலும் கடத்தல் கும்பலுக்கு தலைவனாக ஜாஃபர் சாதிக் செயல்பட்டு வந்ததாக தகவல்கள் வெளியானது. இதனிடையே 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்த குற்றத்தில் கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் டெல்லி பாட்டியாலாவில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் மீதுள்ள குற்றச்சாட்டுகளை NCB அதிகாரிகள் முன்வைத்த போது அதனை மறுத்து பேசிய ஜாஃபரின் வழக்கறிஞர்கள், ஜாஃபருக்கும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்பில்லை, அவர் நிரபராதி, ஜாஃபரை கைது செய்தபோது அவரிடம் எந்த ஒரு போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை, ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்தையும் அவர்களிடம் கைப்பற்றிய 50 கிலோ சூடோபெட்ரைனையும் வைத்து ஜாஃபரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் சூடோபெட்ரைன் ஒரு போதைப் பொருளே அல்ல. அதனால் இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கும் ஜாஃபரை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று வாதிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இதனை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. அதே நேரம் முன்னதாக ராஜஸ்தானில் பதுங்கி இருந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டதோடு அவரது கூட்டாளியான சதானந்தமும் சென்னை தேனாம்பேட்டையில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவர்களிடம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேர் மீதும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முறைகேடுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் வழக்கை அமலாக்கத்துறையும் விசாரித்து வரும் நிலையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாமீன் கேட்டு ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனுவை டெல்லி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது. அதில் கைதான ஜாஃபர் சாதிக் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத சட்டப்பிரிவை NCB அமைப்பு பயன்படுத்தியது செல்லாது என தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியில் முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார், முகேஷ் ஆகியோரிடம் இருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதே தவிர ஜாஃபர் சாதிக்கிடம் இருந்து எந்த போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை. அதே நேரம் இந்த கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை நேரடியாக தொடர்பு படுத்தும் எந்த ஒரு ஆதாரத்தையும் NCB அமைப்பால் சமர்ப்பிக்க முடியவில்லை. ஜாஃபர் சாதிக்கின் மொபைல் எண் என NCB அமைப்பு கொடுத்த எண்ணிலிருந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கு எந்த ஒரு அழைப்போ மெசேஜோ இமெயிலோ செல்லவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதனிடையே இருதரப்பு வாதங்களை கேட்ட டெல்லி பாட்டியாலா நீதிமன்ற நீதிபதி சுதீர் குமார் சிரோகி கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அந்த நிபந்தனையில் விசாரணை முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஜாஃபர் சாதிக் கையெழுத்திட வேண்டும். அவரது செல்போன் எண்ணை விசாரணை அதிகாரிக்கு வழங்கி அது எப்போதும் ஆன் செய்யப்பட்டு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தான் வசிக்கும் வீட்டின் முகவரி மாற்றினாலும் அது குறித்த தகவல்களை அதிகாரிகளுக்கு தெரிவித்து பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே போதை கடத்தல் வழக்கில் ஜாமீன் பெற்று இருந்தாலும் திகார் சிறையில் இருக்கும் ஜாஃபர் சாதிக்கால் தற்போது வெளியே வர முடியாது. காரணம், அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கிலும் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. அந்த வழக்கிலும் விடுதலை செய்யப்பட்டால் தான் ஜாஃபர் சாதிக் வெளியே வர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.